ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியோ பம்ப்ஸ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப். ஹை ஹெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பம்போட ஹெட்டு வந்து அதிகமாக வேலை செய்யும். அதனால் இதை நாங்கள் ஹை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பம்போடைய சக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, டெலிவரி 1 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் வேலை செய்யும். 20 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா 60 ஃபீட் மேலே தள்ளும், 60 அடி உங்களுக்கு மேலே தள்ளும். நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து எல்லோரும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. அந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. இப்போ கொடுத்துருக்க சப்போர்ட் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் நம்மளுக்கு வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் நல்லா ரீச் ஆகிருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனல் வீடியோ பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி நான் உங்கள் வீடியோ பார்த்தேங்க, உங்கள் செல்ஃப் ப்ராமிங் வீடியோ பார்த்தேன், அதில் நீங்கள் வந்து நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வந்து இன்னும் எங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது, அதை நாங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டார். அதுக்கு நாங்கள் சொன்னோம், இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம், இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய யூஸ்ஃபுல் டிப்ஸு, அப்புறம் பம்போட லைஃப் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே நாங்கள் அதில் சொல்ல போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதை போய் பார்த்துட்டு மேலும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ் மாற்றி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப் பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான இன்ட்ரோ வீடியோவும் கொடுத்துருந்தோம். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதை நாங்கள் ஷார்ட்ஸாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப் அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட சென்ட்ரிஃபியூகல் ஆஃப்எஸ்பி சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப் அப்படி இருக்குது. இதே நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப். ஹை ஹெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பம்போட ஹெட்டு வந்து அதிகமாக வேலை செய்யும். அதனால் இதை நாங்கள் ஹை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பம்போடைய சக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, டெலிவரி 1 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் வேலை செய்யும். 20 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா 60 ஃபீட் மேலே தள்ளும், 60 அடி உங்களுக்கு மேலே தள்ளும், 60 அடி உங்களுக்கு மேலே தள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டிங்கில் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு பாடி கூட எல்லாமே காஸ்டிங். இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் கவருங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ செல்ஃப் ப்ரைமிங்கில் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக்கில் இருந்திருக்கும். பிளாஸ்டிக் அது செல்ஃப் ப்ரைமிங் மட்டும் தான் நீங்கள் பிளாஸ்டிக் போடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு மோனோபிளாக் பம்ப்பு, அதுக்கப்புறம் அது இதிலே பார்த்தீங்கன்னா 1 HP மோனோபிளாக் பம்ப்பு, 1.5 HP, 2 HP வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் எம்எஸ் அப்படின்னா மெட்டல் கவரில் தான் போடுவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், லுக்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுதாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டு. இதை பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வரும். இப்போ நாங்கள் லக்ஷ்மி பிராண்டில் வச்சுருக்கோம். இதிலே வந்து நாங்கள் ஓரியன்ட் பிராண்டு லாஸ்ட் வீடியோ இன்னொரு ஷார்ட்ஸில் நாங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் போய் பாருங்கள். ஓரியன்ட் பிராண்டு, லக்ஷ்மி பிராண்டு, பிரியோ பம்ப்ஸ் பிராண்டு, ஷார்ட் பிராண்டு, இது மாதிரி 4 பிராண்டில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பம்போடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நடுவில் ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த பம்ப் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சுது. இதே டைப் தான், ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இந்த மெட்டல் கவரோட பெயிண்ட் மட்டும் மாற்றிருப்போம். ஆனால் நம்மளோட பம்ப்பு தான் மெட்டல் கலர் பெயிண்ட்டு மட்டும் மாற்றிருப்போம். அது நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆன்லைன் இமேஜில் இந்த மாதிரி பிளாக் கலரில் பார்த்துருக்குறாரு. அதனால் அவருக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டார். அப்புறம் நாங்களும் என்ன பண்ணோம், சரி கஸ்டமர் கேட்குறாங்க, அதனால் நம்ம வந்து செஞ்சு நாங்கள் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். பெயிண்ட் பண்ணி கொடுத்தோம், அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணோம். அவர் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர். அதுவும் இல்லாமல் போட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவராகவே ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சார். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வீடியோ நடுவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஓகே, போட்டு நான் ஒரு 2 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பம்பு பார்த்தீங்கன்னா 100% காப்பர் வண்டி.
100% காப்பர் வாரண்டி. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் பம்பில் 100% காப்பர் வாரண்டி. அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த பம்பு வாங்கி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணால் போதும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு பேரிங்கில் தான் இருக்குங்க. பேரிங் ஒரு நாள் ஓடல அப்படின்னாலும் அந்த பேரிங் வந்து ஷாப்பில் நல்லா இழுத்து பிடிச்சிருக்கும். இழுத்து பிடிச்சோன்னே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃப்ரீனஸ்னால ஓடும். இல்லை நீங்கள் எதுவுமே விட்டுட்டீங்க, அது அப்படியே இருக்குது, ஒரு 2-3 டேஸ் விட்டீங்க, இல்லை 5 to 10 டேஸ் விட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபேன் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்கணும். அதாவது நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் கவரோட சுற்றுறேன், நீங்கள் இந்த கவரை கழட்டி சுற்றி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இல்லை மோட்ரு போட்டோன்னே உங்களுக்கு மோட்ரு ரன் ஆகலை, ஒரு ஹம்மிங் சவுண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். ஹம்மிங் சவுண்ட் மட்டும் வரக்கூடாது. இந்த ஹம்மிங் சவுண்ட் வந்தது அப்படின்னா உள்ளே ஷாஃப்ட்டு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஷாஃப்ட்டு பிடிச்சி ரொம்ப நேரம் ஹம்மிங் சவுண்டோட ஓடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, உள்ளே வைண்டிங் போகும். வைண்டிங் கம்பல்சரி போகும். வைண்டிங் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எர்த்தடிக்க ஆரம்பிச்சிடும். எர்த்தடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பம்பு வந்து உங்களுக்கு வெளியே வந்து எர்த்தடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து இது பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அடி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 மீட்டர்ஸ் வேலை செய்யும். 60 அடிங்க, 60 அடி இந்த பம்பு வேலை செய்யும். அதாவது செல்ஃப் பிரேமிங்கே தான். செல்ஃப் பிரேமிங்கில் அப்கிரேடட் வெர்ஷன். சரி, என்னடா நீ செல்ஃப் பிரேமிங்னு சொல்கிற, மோனோ பிளாக்கும் சொல்கிற, ரெண்டுத்துக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டோடைய ஹெட்டுமே ஒன்று தாங்க. ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய இம்ப்ளர் சைஸ் தாங்க. இது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இம்ப்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்ப்ளர் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன இம்ப்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்காக உங்களுக்கு 500 லிட்டர் டேங்க் இருக்குது, எனக்கு மேலே கீழே 5 அடி தாங்க தொட்டி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பம்பு ஓகேங்க. இல்லைங்க நான் 1000 லிட்டர் வச்சுருக்கேன், இல்லை வந்து 750 லிட்டர் டேங்க் வச்சுருக்கேன், கீழே 10 அடி தொட்டி, எனக்கு வந்து தண்ணி அதிகமாக சீக்கிரம் நிறையணும், ப்ரெஷராகவும் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பம்பு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி நிறச்சி கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து லக்ஷ்மி பிராண்டில் வேணும், ஷார்ப் பிராண்டில் வேணும், ஓரியன்ட் பிராண்டில் வேணும், இல்லை நம்மளுடைய ஓன் பிராண்ட் பிரியோ பம்ப்ஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன், ராம்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கீழே நான் ராமேஸ்வரத்தில் இருக்குங்க, எனக்கு வந்து இந்த ஆஃபீஸ்பி மோனோ பிளாக் பம்பு வேணும், எப்படி நான் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு கமெண்ட் வேணாம், நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக பேசுவோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கூப்பிட்டு நீங்கள் எந்த ஏரியான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் எங்களுக்கு டீலர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க, ராம்நாட்டில் இருக்காங்க, மதுரையில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க, விழுப்புரத்தில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் நீங்கள் டைரெக்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும், எனக்கு இன்றைக்கே வேணும், இல்லை இப்போவே வேணும், இல்லை நான் போய் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கடை இருக்குது பக்கத்தில் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா போதும், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்க டீலர்ஸ் நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பம்புக்கு வந்துங்க 1 இயர் வாரண்ட்டி இருக்குங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் இருக்குங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் மேக்ஸிமம் எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா வீடியோஸ் நம்ம போடுறதை பார்க்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ கொடுத்துட்ருக்க சப்போர்ட் நல்லாவே ரீச் ஆகிருக்கு. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகுது. எல்லோரும் கஸ்டமர்ஸ் நிறைய பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து என்கொயரிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளுக்கு இன்னும் மேக்ஸிமம் தேவைப்படுது. அதை கொடுத்தீங்கன்னா தான் மேலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் நிறைய மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன ப்ராப்ளம்ஸு, பம்பில் என்னென்ன இது வருது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோஸ், இன்ட்ரோ வீடியோஸும் கொடுப்போம். அதே மாதிரி ஃபுல் வீடியோஸும் போடுவோம். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் இன்னும் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோட எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாங்கள் 1 HP செல்ஃப் பிரேமிங் இந்த 1/2 HP மோனோ பிளாக்கோடைய அண்ணனை பற்றி நாங்கள் போட போகிறோம். மறக்காமல் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.